மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய கராத்தே ஹுசைனி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடல் உறுப்புகள், குறிப்பா அவரோட இதயத்தை என்ன செய்யணுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபேஸ்புக் மூலமா தெரிவிச்சிருக்காரு. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். கராத்தே ஹுசைனிக்கு கடந்த கொஞ்ச நாட்களாவே ரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்குது. சொல்ல போனா ரத்த புற்றுநோயில கடைசி ஸ்டேஜில் இருக்காரு. தினமும் அவரோட ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அவரோட ஹெல்த் அப்டேட்டை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா காப்பாற்றவே முடியாது, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் உயிரோட இருக்க போறேன் அப்படிங்கிறத அவரே தெரிவிச்சிட்டாரு. இந்த நிலையில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடல், குறிப்பாக அவரோட இதயத்தை என்ன செய்யணுங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா 3வது நாள் என்னோட உடலை ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நான் தானமாக கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். என் உடல் மூலயமா மாணவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கட்டும். ஆனால் என்னோட இதயத்தை மட்டும் என்னோட கராத்தே மாணவர்களுக்காக ப்ரிசர்வேட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டில் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. என்னதான் முழு உடலையும் ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுத்திருந்தாலும் அந்த இதயத்தை மட்டும் அவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த கராத்தே பள்ளியில் இருக்கட்டும், அதை ப்ரிசர்வேட் பண்ணி மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்கிற கோரிக்கையை வச்சிருக்காரு. இந்த ஒரு பதிவு அவரோட ரசிகர் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவர் நல்லா இருக்கும்போது நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. வில்வித்தை பயிற்சி, கராத்தேன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரோட மாணவர்களை யாராவது ஒரு ஆளாவது தமிழகத்து சார்பாக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப நாள் ஆசை. இளைஞர்கள் மேலேயும் மாணவர்கள் மேலேயும் அதிக அக்கறை இருக்கக்கூடிய ஷிகான் ஹுசைனி இப்போ தான் இறந்து போனதுக்கு அப்புறமும் தன்னோட உடல் வீணாக போகக்கூடாது, அது ஒரு 4 பேருக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. இவரோட இந்த பதிவுக்கு நிறைய பேர் கராத்தே ஹுசைனிக்கு பாராட்ட தெரிவித்தாலும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் அவர் உயிரோடு இருக்கவர் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தன்னோட மரண படுக்கையில் இது வரைக்கும் தான் வச்சிருக்கக்கூடிய எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு போகணும். குறிப்பாக தாங்கிட்ட கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு கராத்தே சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்காக மரண படுக்கையிலேயே 1000 கையெழுத்தும் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாலும் அப்பப்போ அவர் வழியால் துடிச்சு போகிறார் அப்படிங்கிறத மட்டும் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யாவோட அடுத்த திரைப்படத்தில் மமிதா பைஜு ஹீரோயின் ரோல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படத்திலையும், இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா 45 திரைப்படத்திலையும் இப்போ சூர்யா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த 2 திரைப்படங்களுக்கு அப்புறமா வாத்தி அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி படங்களோட இயக்குனராக இருக்கக்கூடிய வெங்கட் அட்லூரியோட ஒரு படத்தில் இவர் நடிக்க போகிறாராம். இந்த படத்துக்கு யார் ஹீரோயின் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்குது. அதாவது பிரேமலு படம் மூலயமா ரசிகர்கள் ரொம்ப பிரபலமானவங்க தான் நடிகை மமிதா பைஜு. இவங்க இப்போ தமிழ் சினிமாவில் தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றியான பல அப்டேட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சூர்யா அவர்களோட 46வது திரைப்படத்தில் மமிதா பைஜு ஒரு லீட் ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. இவங்க ஏற்கனவே தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்துலையும் ஹீரோயின் நடிக்க போகிறாங்க செய்தி நேற்று வெளிவந்திருந்துச்சு. இப்போ இந்த நியூஸ் சூர்யா ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.